ஓம் வாம் ஓம் கண் கணபதியே வசி வசி ஓம் முச்சிட்டாயா என்னுளம் இருந்து காக்கவா. ஓம் வாம் ஓம் கண் கணபதியே வசி வசி ஓம் முச்சிட்டாயா என்னுளம் இருந்து காக்கவா. ஓம் ஜிஜி கூட போன காசி யாத்திரை பற்றி கொஞ்சம் ரொம்ப எலாபரேட்டாகவும் கொஞ்சம் ரொம்ப லென்த்தியாகவும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அது தவிர்க்க முடியாது. அது எலாபரேட்டாகவும் லாங்காகவும் போனதுக்கு காரணம் ஜிஜியோட தியாகுவோட நான் மேற்கொண்ட கடைசி புனித பயணம். அதுதான். அஃப்கோர்ஸ் ஊருக்கு வந்துட்டு தியாகு கூட ஒரு நாள் ஆயிஷன் போய் ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு வந்தோம். காசியில் வந்துட்டு நானும் தியாகம் உண்டி ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு வந்தோம். அது வேறு. அந்த வடக்க காசி அந்த பக்கம்லாம் போனது அதுதான் கடைசியாக கூட. ஸோ அதனால் இந்த ரெண்டு பேரோட ஜிஜியோடையும் தியாகுவோடையும் அந்த நான் மெரிச்ச ஒரு இடத்தையும் நான் தரிசனம் பண்ணின ஒரு சுவாமிகளையும் அந்த கங்கை நதியும் அந்த கங்கை நதி படித்துறைகளையும் அந்த போட்டில் பண்ணின சவாரியும் போட்டில் உட்கார வச்சு ஜிஜி குளிப்பாட்டினதும் அது அப்புறம் போகிறலன்னு சொல்லிட்டு மறுநாள் காட்டு காய்ச்சி வந்து திருப்பி அங்கே முக்கி குளித்து வச்சதையும் கங்கை ஆரத்தையும் அந்த கங்கை அழகையும் அலகாபாதையும் அந்த திரிவேணி சங்கமத்தையும் அந்த அக்ஷய வனத்தையும் இதை மாதிரி கூட நான் போன ஒரு இடத்தையும் கூட நான் தரிசித்த அந்த காசி விஸ்வநாதர், விசாலாட்சி, அன்னபூர்ணி இவா எல்லாத்தையும் நான் திருப்பி ஞாபகப்படுத்திக்கிறேன். இதுபோது சொல்லும்போது நான் அந்த இதில் திருப்பி மீண்டும் பயணம் பண்ணி பார்த்துக்கிறேன். அது மாதிரி என் கூட வராத வாளுக்கும் அந்த கங்கைக்கோ காசிக்கோ போகாத வாளுக்கு அந்த இடத்த பற்றியும் அப்போ நடந்த விஷயங்களை பற்றியும் ஒரு பென் பிக்சர் கொடுக்கணும்னு நினச்சேன். அதனாலையும் கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்ல வேண்டியது. காசி 2 நாள் பயணம் முடிச்சுட்டு பிரயாக்ராஜ், அதாவது அப்போ இலகாபாத் வந்துட்டு தங்கியிருந்தோம். கெஸ்ட் ஹவுஸு தங்கியிருந்தோம். அற்புதமான கெஸ்ட் ஹவுஸு, மறக்க முடியாது. அன்றைக்கி ராத்திரி சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சரி சாப்பிட்ட பிறகும் சரி ஜிஜி அவ்வளோ நாள் எவ்வளோ விஷயங்களை பேசினிருந்தான். அதாவது தன்னுடைய வாழ்க்கையை அப்படியே ஒரு தரம் ரீவைண்ட் பண்ணின மாதிரி என்னென்ன நடந்தது, அது என்ன, அப்பாவா என்ன பண்ணா, இது என்ன இப்படி ஆயிடுச்சு, அப்படி அதெல்லாத்தையும் அப்படியே ஒன்றா சொல்லியிருந்தார். நானும் தியாகமும் குறுக்க அதை வெறும் கொட்டி உண்டி ஒரு எந்தூசியாஸோட கேட்டுன்னு உண்டிருந்தாலும் ஒன்று நாங்கள் பதில் சொல்லி கேட்டால் ஜிஜிக்கிட்டேருந்து என்னென்னலாம் வருது அப்படின்றத நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அது எங்களுக்கு ஒரு பெரிய திருப்தியை கொடுத்தது. ஜிஜிக்கு குறைஞ்சி 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு பேசியிருந்துருப்போம். அவ்வளோ விஷயங்களை பேசியிருந்தா. அப்போ சொல்லும்போது சொன்னால் இது மாதிரி புனித பயணங்கள் இதெல்லாம் போகிறதுலாம் 60-65 வயசோடு முடிச்சிடணும். அதுக்கப்புறம்லாம் போக முடியாது, உடம்பு தாக்கு பிடிக்க முடியாது. அவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், அது மாதிரி நீங்கள் பண்ணுறது கரெக்டாக இதில் பட்சத்தில் சீக்கிரமாக ஏர்லியாக 60-65 எல்லாம் ஆக்ஷன் போய் காட்டின்னு வந்துடு அப்படின்னாரு. அதாவது அவர் எவ்வளோ எக்ஸாஸ்டாக ஆகியிருந்தார், அவருக்கு அந்த பயணம் எவ்வளோ டயர்சமாக இருந்திருக்குன்றத அந்த வார்த்தைகளால் இப்போ எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அந்த டயர்சம்னஸையோ அந்த உடல் வலியோ காட்டில் இறங்கி ஏறி அந்த வெயிலில் வர்றது முடியல, பயணம் பண்ணது முடியல, ஒரு வார்த்தையும் வாயில் வரல, முகத்துலேயும் ஒரு பாவமும் அதை மாதிரி ஒரு பாவமும் கூட காட்டல. எல்லாத்தையும் தனக்குள்ளேயே வச்சுருந்து இந்த பயணம் ஒரு நல்லா போகணும், நாம் திருப்பி இந்த ஜென்மத்தில் எங்கே வர போகிறோம் அப்படின்றது அந்த கங்கையை பார்த்து நமக்கு மோட்சம் கிடைக்கணுன்றதை நம்பி தன்னுடைய கஷ்டங்களை எதை பற்றியும் ஜிஜி வெளியே சொல்லலை. இன்னொரு முக்கியமான விஷயம் எனக்கு ஸ்ட்ரைக்கிங்காக படுது, அதனால சொல்கிறேன். இந்த காசி யாத்திரைக்கு
சூஸ் பண்ணப்பட்ட பீப்புள் போனவா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. வாழ்க்கையில் காசி யாத்திரையே போக முடியாத 3 பேர் காசி யாத்திரை போயிட்டு வந்திருக்காங்க. அந்த 3 பேருன்றது மாறி ஒரு அதில் யாராவது ஒருத்தர் அதில் தியாகுவோ நானும் அதில் இறங்கிட்டு அதில் குமாரோ சேகரோ அத்திம்பேரோ யாரோ போயிருக்கலாம், இல்லை எங்கள் கூட அவனும் யாராவது ஒருத்தர் வந்திருக்கலாம். ஆனால் இந்த 3 பேரை வந்து பகவான் செலக்டிவாக அனுப்புகிறாருன்னா என்னன்னு தெரில. காசி யாத்திரைக்கு கல்யாணம் ஆகாதனால ஜிஜியும் அப்பா தியாகவும் போக முடியாது. அதனால் அவளுக்கு காசி யாத்திரை மிஸ் ஆகிடுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் ஆகியிருந்தாலும் காசி யாத்திரைன்றது என்னுடைய இதில் பிராப்தம் இல்லாமல் இருந்தது. இதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணுவாள் அப்படின்றதுனால நினச்சாரோ பகவான் என்னமோ தெரியல, எங்கள் 3 பேரையும் சூஸ் பண்ணி காசி யாத்திரை நினச்சிருக்காரு. அது இன்னும் ஒரு ஸ்ட்ரைக்கிங் ஃபேக்டர் மாதிரி எனக்கு பட்டுது. அதனால் இந்த இடத்துல அதை பதிவு பண்ணுறேன். இப்போ ஏறக்குறைய நிறைய எபிசோடு 13-14 எபிசோடுக்கு மேலே ஆகிடுச்சு. ஏறக்குறைய கன்க்ளூஷன் இந்த எபிசோடு இல்லை அடுத்த எபிசோட்லேயே முடிக்கிற மாதிரி நினச்சிட்டு வச்சுருக்கேன். அதனால் சில கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் நான் ஏற்கனவே சொல்லாமல் விட்டு லெஃப்ட் அவுட் திங்ஸை அங்கேயும் இங்கேயும் வந்து நான் பதிவு பண்ணுவேன். அதனால் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டாக இருக்குது அப்படின்னு க்ரோனாலஜிக்கலாக இல்லைன்னு நினைக்காதீங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதை எது விட்டுட்டேனோ அதை அங்கங்கே சொல்ல பார்க்குறேன். ஜிஜி பென்ஷன் வாங்கின பிறகு முதல் செலவு கோவிலுக்கு உண்டானது. சந்தனம் வாங்குவா, கோவில் உண்டி போடுவா, திருவள்ளுவர் சுந்தரிக்கு, சித்தானந்த சுவாமிக்கு, பெருமாளுக்கு, விநாயகருக்கு எல்லாத்தையும் போட்டு வருவா. அப்புறம் சந்தனம் திராட்சைலாம் வாங்கி கோவிலுக்கு கொடுப்பா. அப்புறம் தனக்கு வேண்டிய மாசாந்திர மருந்து வாங்கிப்பா. ஏன்னா அவர் டயபெட்டிக்காக கிட்டத்தட்ட 30-35 வருஷமாக மருந்து எடுத்துக்கிறாரு. அதுக்கு உண்டான மருந்து வாங்கிப்பா. வரும்போதே பிள்ளைங்களுக்கு வேண்டிய அத்தனை பேருக்கும் பட்சணங்கள் வாங்கின்னு வருவா. சிப்ஸு, அது இது ஸ்வீட்ஸ், அது ஏதாவது வெறும் பையோடு வரவே மாட்டா. டவுனுக்கு மாதத்தில் 1 நாள் 2 நாள் போனால் பிள்ளைங்களுக்கு பொருள் வாங்காமல் ஜிஜி ரிட்டர்ன் ஆனதே கிடையாது. அதுமாதிரி வாங்கிட்டு வந்து கொடுப்பா. அப்புறம் அதில் வந்த உடனே பேர பிள்ளைங்களுக்கு எல்லாத்தையும் பென்ஷன் அப்படியே பிரித்து கொடுப்பா. ராஜி கொடுக்க வேண்டியது கொடுப்பா, அப்படியே கொடுப்பா. எல்லோரும் கொடுத்துருவா. ஒரு 1000 ரூபா 1500 ரூபா அதிகபட்சம் நிறுத்தி வச்சுருப்பா. அது கூட தனக்காக இல்லை. இந்த 1 மாதத்தில் திருப்பி ஏதோ மெடிசன் வாங்கணும்னு இருந்தாலோ, ஏதோ ஒரு டாக்டர்கிட்ட போகணுன்னு இருந்தாலோ, இல்லை பிள்ளைங்களுக்கு திருப்பி ஏதாவது வாங்கி கொடுக்கணும், குறுக்க பசங்க வந்தது போது ஏதாவது வாங்கி கொடுக்கணும், அதற்காக அந்த அமௌண்ட்டை நிறுத்தி வச்சுருப்பாள். அதில் கூட தனக்காக அந்த அமௌண்ட்டு கிடையாது. அது மாதிரி பிள்ளைங்களுக்கு இந்த கடைக்கு போயிட்டு பாம்பே ஸ்வீட் ஸ்டால் ஒன்று இன்றைக்கும் இருக்குது, ரொம்ப பிரசித்தமானது, ரொம்ப ரொம்ப நல்லா செய்வாங்க. அங்கேருந்து வேப்பிலை கட்டி நான் வாங்கி வந்துருக்கேன், வேப்பிலை கட்டி சாப்பிடுன்னு வைத்தியகிட்ட கௌஷிக்கிட்ட பசங்கிட்டலாம் கொடுப்பா. அதாவது வேப்பிலை கட்டின்றது சொல்லுவாள். அந்த பாம்பே ஸ்வீட் ஸ்டாலில் மில்க் ஹல்வா இருக்கும், இல்லை திரட்டி பால் இருக்கும், அதை வாங்கிட்டு வந்து கொடுப்பா. அதை வந்து அப்படியே மூடி மறைச்சி வேப்பிலை கட்டி சாப்பிடுன்னு பிள்ளைங்களுக்கு கொடுப்பான்னு வச்சுக்கோங்க. முதல் 2 தடவை பிள்ளைங்களுக்கு வந்து வேப்பிலை கட்டி என்னென்னு தெரியாதுங்க. அப்புறம் சாப்பிடும்போது அது வேப்பிலை கட்டின்னு தெரியும். அது வந்து கசப்பான கிடையாது, ஜிஜி நமக்கு ஸ்வீட்டானது தான் கொடுக்குறான்றத விரும்பி பிள்ளைங்க ஏற்றுக்கும். அது மாதிரி. ஸோ இதெல்லாம் நான் ஞாபகப்படுத்தி பார்த்துக்கினேன். 2 கண்ணுக்கும் கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணிட்டா. அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் தவளகுப்பத்தில் தான் பண்ணிட்டா. இல்லை ஒன்று அங்கே பண்ணால் இன்னொன்று ஜோதி ஐ கிளினிக்கில் பண்ணான்னு நினைக்கிறேன். தன்னுடைய 90வது வயசு வரைக்கும் பேப்பர்லாம் படிச்சுட்டு இருப்பாள், டிவிலாம் பார்த்துட்டு இருப்பாள். டிவினா நியூஸ் தான் கேட்டுருப்பா. என்றைக்குமே ஜிஜிக்கு டிவியில் வேறு எதுவும் கிடையாது. டிவி பார்த்துட்டு இருப்பா, நியூஸ் கேட்டுருப்பா, நியூஸ் பேப்பர் படிப்பாள். நியூஸ் பேப்பர் படிப்பான்னா அதில் நியூஸ் பேப்பரை படித்து அதில் இருக்கிற புது வார்த்தைகள் எல்லாத்தையும் தான் இது வரைக்கும் பார்க்காத வார்த்தைகள்லாம் அண்டர்லைன் பண்ணி அதை ஒரு நோட் புக்கில் எழுதி அதுக்கு மீனிங்கை டிக்ஷனரியில் பார்த்து அதை எழுதி
இன்றைக்கி இவ்வளோ வருஷம் கழிச்சு 80 வருஷம் கழிச்சு 85 வருஷம் கழிச்சு இன்றைக்கி தாண்டா இந்த மாதிரி புதுசாக நான் ஒரு வார்த்தை கற்றுக்கிட்டேன், இப்படி தாண்டா ஒரு புதுசாக நான் ஒரு யூசேஜ் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு ஒரு சின்ன பிள்ளை மாதிரி ஒரு எந்தூசியாசம், அந்த லேர்னிங்கில் இருக்கக்கூடிய அந்த நாலேஜ் கேதரிங்கில் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஆவல், அதை நோட்புக்கிலலாம் போட்டு எழுதி வச்சுட்டுப்பா. அந்த டைரியை பார்த்து அது டிக்ஷனரி பார்த்து அதை மாதிரிலாம் ஒரு ஆவல். அப்புறம் 90க்கு அப்புறம் நியூஸ் பேப்பர் படிக்கிறது, 90 வயசுக்கு அப்புறம் சொல்கிறேன், நியூஸ் பேப்பர் படிக்கிறதையும் நிறுத்திட்டா, நியூஸ் கேட்குறதையும் விட்டா. அது என்கிட்ட கொண்டு வராத ஒரே மனசு டிஸ்டர்பிங்கான விஷயமா சொல்லிட்டுருக்கேன், எனக்கு வேணாம் அதெல்லாம் என்கிட்ட கொடுக்காது அப்படின்பா. ஜிஜி சாப்பாட்டை எப்பொழுதுமே ருசித்து விரும்பி சாப்பிட்ட விளையாட, ஏதோ ஒரு ஃபில்லர், பசிக்கு ஏதோ ஒன்று உள்ளே போகணும் அப்படின்ற வாழ்க்கைக்கு வாழறதுக்கு அடுத்த தடவை அடுத்த 10 நிமிஷம் கிளாஸுக்கு போகணும், அதுக்கு எனர்ஜி வேணுன்றதுனால ஒன்று சாப்பிடுவாள் ஒழிய ஒரு டேஸ்ட்டு பார்த்து இது இவ்வளோ வருஷங்களுக்கு வரையுமே எங்களுக்கு ஜிஜிக்கு என்ன பிடிக்கும், என்ன விரும்பி சாப்பிடுவா, இது பிடிக்குமா ஒன்றுமே தெரியாது. ஏன்னா அதை பற்றி ஜிஜி டிஸ்கஸ் பண்ணதே கிடையாது, சொன்னதே கிடையாது. அதில் அந்த சுவையில் ஒரு ஒரு ஈடுபாடே காட்ட மாட்டோம். ஒரு காலகட்டத்தில் நாங்கள் முண்டி தான் வீட்டில் யாரும் சமைக்கிறதுக்கு யாரும் இல்லை, பாட்டி கூட வெளியே இருந்தால் அது மாதிரி சுச்சுவேஷனை சமைக்க முடியல. அப்போ நாங்கள் கல்யாணிலேருந்து நாங்கள் வரைக்கும் நாங்கள் எல்லாம் கூட்டு சமையலாக கூட்டாஞ்சோறுன்னு சொல்லுவோம், அது மாதிரி செய்துட்டுருப்போம். விறகடுப்பு தான், குக்கர்லாம் எதுவும் கிடையாது. ஸோ அதனால் பல நேரம் வந்து பெரிய வெங்கல பண்ணையாக இருக்கும், பெரிய வெங்கல பண்ணை, ஒரு 1.5 படி 2 படி அரிசி வடிக்கும், 2 படி அரிசி வடிக்கும், அந்த அளவுக்கு வெங்கல பண்ணை. அதுதான் பிடிச்சி வடித்து பழக்கம், குக்கர்லாம் கிடையாதுன்றதுனால. ஸோ எங்களுக்கு அதில் அவ்வளோ பரிச்சயம் ஆரம்ப காலத்தில் இல்லாததுனால பல நேரம் சாப்பாடு வீணாயிடும், அதாவது நறுக்கரிசி ஆகிடும் சில நேரம், அதாவது அரை வேக்காடா, பாதி வந்து பாதி வேகாது. சில நேரம் ரொம்ப அழிஞ்சு ரொம்ப கூழாயிடும், சில நேரம் சாதம் கீழே அடி போட்டுடும், ஓவராக அடுப்பு ஏற்றிருப்போம், தெரிஞ்சிருக்காது, கீழே அடி போட்டுருக்கும். இந்த அடிப்பொடிச்ச சாதத்தையோ நறுக்கரிசி சாதத்தையோ குழவான சாதத்தை கூட மோருக்கு சாப்பிட்டுக்கலாம், ஆனால் மற்ற 2 சாதத்தையும் சாப்பிடவே முடியாது. ஆனாலும் ஜிஜி அரிசி இப்படி ஆயிடுச்சு, அழிஞ்சு போச்சு, நறுக்கரிசியாக இருக்கு, தீஞ்சு போச்சு, ஒரு முறை கூட அது மாதிரி சொன்னது கிடையாது. மோர் தேன் தேட் எங்களை உற்சாகப்படுத்தணுன்றதுக்காக, அப்போ அரிசி இன்றைக்கி குழஞ்சிடுச்சுல்லப்பா, தீஞ்சிடுச்சுல்லப்பா, நறுக்கரிசி ஆகிடுச்சு இல்லைப்பா, இல்லை நல்லா இருக்கு, தி பெஸ்ட் ஐவ் எவர் டேஸ்டட், பெஸ்ட் ஐவ் எவர் டேஸ்டட் அப்படின்னு நாங்கள் வந்து சிங்க் ஆகிடக்கூடாதுன்றதுனால எங்களோட இந்த லெவலை பூஸ்ட் பண்ணுறதுக்காக அப்படி அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ அதை மாதிரிலாம் ஒரு மனப்பான்மையெல்லாம் பெரிய விஷயம். இன்னொன்று உங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன், இது ஜஸ்ட் விட்டுப்பட்டதுக்காக சொல்கிறோம். அது உங்களுக்கெல்லாம் இனிமேல் வாழ்க்கையில் மாதிரி சான்ஸே கிடையாது, கேள்வி கூட பட முடியாது. அதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன், கல்யாணி ராஜுக்கெல்லாம் அவள் லேட்டர் ஸ்கூல் ஸ்டேஜ் படிக்கிற காலத்துலலாம் நகைகள், அதாவது செயின், மோதிரம், கியார் எல்லாம் பத்தரை வீட்டுக்கு வர வச்சு வீட்டில் நகை டிசைனை சூஸ் பண்ணி வீட்டில் செய்து கொடுத்தது. அப்படின்னா உங்களால் ஏற்றுக்க முடியுதா, நம்ப முடியுதா? ஆனால் அதையும் ஜிஜி பண்ணி வச்சா. பத்தனை வீட்டுக்கு கூப்பிட்டு பவுனை வாங்கி கொடுத்து டிசைனை இவாளை விட்டு சூஸ் பண்ண சொல்லி, ஒரு தாமரைப்பூ மாதிரி ஒரு பூ டிசைனில் கல்யாணிக்கு பண்ணால், அப்புறம் ஒரு கோலம் மாதிரி சிக்கு கோலம் மாதிரி ஒரு டிசைன் ராஜுக்கு பண்ணினா, அப்புறம் மோதிரம் பண்ணால் லக்ஷ்மி மோதிரம் எல்லாம் பண்ணி வீட்லேயே இப்போ பத்தனை கூப்பிட்டு வச்சு அந்த ரெழின்னு சொல்லுவோம், நடன்னு சொல்லுவோம், அந்த இடத்துல உட்கார வச்சு பண்ணி அது மாதிரிலாம் பண்ணியிருக்கா.
அதெல்லாம் இன்னுமே வாழ்க்கையில் திருப்பி நினச்சி பார்த்தா கூட வர முடியாது. ஜிஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு கர்ம யோகியாகவே வாழ்ந்து காட்டினார்னு சொல்லணும். அவரை பொறுத்த வரைக்கும் சாப்பாடு, அதோட சுவை, தூக்கம், ஓய்வு, ரிலாக்ஸேஷன், என்டர்டெயின்மெண்ட்டு, ட்ரெஸ்ஸு, ஒரு புகழ், ஒரு தற்புகழ்ச்சி, ஒருத்தர் மரியாதை எதிர்பார்க்குறது, இதை மாதிரி எதுவுமே செய்யிட்டு இருந்தது கிடையாது. எதுலேயும் ஒரு பற்று கிடையாது. நான் உங்களுக்கெல்லாம் இப்படி செய்கிறேன், உங்களோட ஹெல்த்தை நான் இப்போ பார்த்துக்கிறேன். நாளைக்கு நான் உடம்பு சரியில்லாமல் பின்னாடி வயசானவனாக இருந்து உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா நீங்கள் என்னை பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடையோ, உங்களை நான் படிக்க வைக்கிறேன், உங்களுக்கு நான் வேலை வாங்கி கொடுத்துருக்கேன், பின்னாடி என்னை எனக்கு நீங்கள் அந்த எனக்கு பணத்தை சம்பாரித்து கொடுக்கணும், என்னை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு உங்களுக்கு சாப்பாடு போடுறேன், அங்கே வாங்கி போடுறேன், இங்கே வாங்கிக்கிறேன், டேஸ்ட்டு எங்கே கிடைக்குது அதெல்லாம் வாங்கி போடுறேன், பின்னாடி நான் வயசான காலத்தில் நான் வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் எனக்கு நீங்கள் நல்ல சாப்பாடு போடணும் அப்படின்னு நினச்சோ ஒரு காரியத்தை ஒரு முறை கூட சொன்னது கிடையாது, செய்தது கிடையாது. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நிஷ்காமிய கர்மம்னு சொல்லுவாங்க, அதை மாதிரி நம்மளோட கடமையை செய்துனே போவோம், அவ்வளோதான். எனக்கு அதுக்காக இந்த ரிட்டர்ன் வேணும், இந்த எதிர்பார்ப்பு, அதை பற்றி எங்ககிட்டயோ இல்லை வெளியிருந்து வரவாட்டி யார்கிட்டையும் ஒரு வாரம் தவறி கூட நான் உங்களுக்காக இவ்வளோ தியாகம் பண்ணி வாழ்க்கையை நான் மேரேஜ் கூட பண்ணிக்கல, என் வாழ்க்கையை உங்களுக்கு தியாகம் பண்ணி இவ்வளோ பண்ணினேன் அவ்வளோ பண்ணினேன்னு அதை மாதிரியான வார்த்தை இல்லை. அப்போ அந்த உள்ள தாட் இருந்தால் எப்படியும் ஒரு வார்த்தையாக லீக் ஆகிடும். ஏதோ ஒரு காலகட்டத்தில் அந்த 93 வயசில் என்னைக்காவது அது லீக் ஆகிருக்கணும். அப்படின்னா அவருக்கு மனசுலேயே அது மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இல்லை. அதனால தான் ஒரு கீதை வழியில் அவர் வாழ்ந்தாருன்னு நான் சொல்கிறேன். சரி, இப்போ தான் சொல்கிறேன். இப்போ பிள்ளைகள் பெற்றோர்கள் பிள்ளைகள்கிட்டையும் இதுதான் எதிர்பார்க்குறா. நான் பிள்ளைகள் நல்லது செய்யணும், நமக்கு பின்னாடி ஒரு காலகட்டத்தில் அதை பசங்க செய்யாதா அப்படின்னு பெற்றோரும் எதிர்பார்க்குறா, பிள்ளைகளும் எதிர்பார்க்குறா. இது மியூச்சுவல் எதிர்பார்ப்பு இருக்கிற விஷயந்தான். இதை தப்புன்னு சொல்ல முடியாது, இதுதான் யதார்த்தம். இது தப்புன்னு சொல்ல முடியாது, அப்படியே எதிர்பார்த்தா தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஜிஜியை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் கடந்த மனுஷன். அவர் கடமை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்றத முழுமையாக நம்பி அதே மாதிரி வாழ்ந்தார். 93 வயசுல அப்படியே வாழ்ந்தார். அடிக்கடி சொல்வார், one should not outlive his utility. One should not outlive one's utility. தன்னால் ஒரு காலத்தில் பயன்பட முடியாத ஒரு காலகட்டம் வந்ததுனால் மனுஷன் வாழக்கூடாதுன்னு சொல்லுவார். அது ஏன் அப்படி சொன்னாருன்னு தெரியல, அடிக்கடி சொல்லுவார். ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் கடைசி மூச்சு விடுற கடைசி நேரம் வரைக்கும் மற்றவர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கா. அதை நான் பின்னாடி சொல்கிறேன். கடைசி மூச்சு வரைக்கும் மற்றவர்களுக்கு பயன்படுற மாதிரி தான் நடந்திருக்கா. அது மாதிரி வாழ்க்கை யுக புருஷர்களால் தான் வாழ முடியும். நட்சத்திர கோடியிலன்னு கூட நான் சொல்ல மாட்டேன், யுக புருஷர்களால் தான் வாழ முடியும். அப்புறம் இன்னொன்று சொல்லணும், முன்னாடி கூட ஏதோ ஒரு 2-3 எபிசோடு முன்னாடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன்.
பொதுவாக ஒரு ஒரு பீரியடுக்கு அப்புறம் டயபெட்டிஸோ இதர உடம்பு ஏல்மெண்ட்டோ வர்றது ஒரு 50 இயர்ஸுக்கு அப்புறம் வர்றது சகஜம். அதுவும் இந்த காலத்தில் அது இன்னும் ஏர்லியராகவே வந்துடுது. இப்போ இந்த சுகர் டயபெட்டிக் பற்றி சொல்லணும். டயபெட்டிக் ஜாஸ்தியானாலும் கஷ்டம்தான், கம்மியானால் அதோட ஹைப்போகிளைசிமியான்னு சொல்லுவாள். சுகர் வந்து பிளட் சுகர் வந்து ஃபால் ஆகுறது. அது பல நேரம் சோக்க குரு உருவாக்கிடும். அது டக்குன்னு சுகர் இறங்குன்னு தெரியும். ஆனால் டப்பு டப்புன்னு அதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுல டப்புன்னு இறங்கிடும். அது நமக்கு டைமே கொடுக்காது. அந்த பரபரப்பில் தான் நம்ம ஓடி போய் அதை தின்னு இதை போட்டுரும். அது வந்து நம்மளை ஆக்டே பண்ண விடாது. அதுக்குள்ளே டப்புன்னு நம்மளை பேசினே இருக்கிற மாதிரி இருக்கும். டப்புன்னு இறங்கிடும். இதை ஏன் உங்களுக்கு நான் இதை திருப்பியும் சொல்கிறேன்னு கேட்டால், பெற்றோர்களையும் நம்மளை சுற்றி இருக்கிற பெரியவாளையும் மற்றவர்களையும் கவனிங்க. அவள் எதனால அவளுக்கு அப்படி இருக்கா, எப்படி ரியாக்ட் பண்ணுறா, என்ன அவளை அப்சர்வ் பண்ணுங்க. அவளுக்கு அது மாதிரி ஒரு நீடு இருந்தால் ரஷ் டு தேர் ஹெல்ப். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் ஜிஜி அது மாதிரி ஹைப்போகிளைசிமியான்னு ஒன்று இருக்கிறது எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு யாருக்காவது அப்போ டயபெட்டிஸ் அப்போ இருந்தால், அந்த காலத்துக்கு சொல்கிறேன், இருந்திருந்தால் அது மாதிரி சுகர் ஃபால் ஆகிருந்தால் எங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஐயோ இருக்குது, அதனால் அப்படி பார்த்துக்கணும். எங்களுக்கு எங்களுக்கு அந்த அனுபவம் இல்லாததுனால அது எங்களுக்கு தெரியல. ஜிஜியும் தனக்கு அப்படி சுகர் டவுன் ஆகுது, அதனால நான் இப்படி பண்ணுறேன், எனக்கு அது வேண்டாம் இது வேண்டாம், வாங்கி வச்சிடுறேன், ஏதோ ஒரு சாக்லேட்டை வாங்கி வை, ஏதோ ஒரு ஸ்வீட்டு வாங்கி வச்சு அப்படின்னு சொல்லவே மாட்டார். ஸோ இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னு கேட்டால், உங்களுக்கும் டயபெட்டிக் வந்து நீங்களும் லோல் பட்டு தான் இதை தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் கிடையாது. பெரியவங்களை அப்சர்வ் பண்ணுங்கள். இந்த அனுபவத்தை நீங்கள் ஏற்கனவே உங்களோட சீனியர்ஸ் மூலிமா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறதுனால ஒரு நேரத்துக்கு ஒரு உதவி பண்ண முடியும். அதற்காக உங்களுக்கு இதை நான் சொல்கிறேன். இன்னும் ஒன்று முக்கியமாக நான் பதிவு பண்ண வேண்டிய விஷயம், நான் பல எபிசோடில் பல இடத்துல சொல்லியிருப்பேன். அது அப்பாவை பற்றி சொல்லும்போது, அம்மாவை பற்றி சொல்லும்போது, பாட்டியை பற்றி சொல்லும்போது, ஜிஜியை பற்றி சொல்லும்போது, அத்தை பாட்டியை பற்றி எல்லாம் பல பேரை தியாகவை பற்றி சொல்லும்போது கூட நான் சொல்லியிருப்பேன். நாங்கள் வந்து சரியான அளவில் அவளை ட்ரீட் பண்ணல, அவளுக்கு வேண்டிய உதவிகளை நாங்கள் பண்ணல, போகல வரல, நாங்கள் இன்னும் இப்படி பண்ணியிருக்கணும் அப்படி பண்ணியிருக்கணும், அதை நாங்கள் தெரிஞ்சுக்காமே வந்துட்டோம், ஒரு சுயநலமாக வந்துட்டோம். இன்னும் பல இடத்துல நான் அதை ரெக்கார்ட் பண்ணிருப்பேன். அது உண்மைதான். ஆனால் அதில் நான் ஒரு விஷயத்தை நான் ஆட் பண்ண விரும்புகிறேன். அது மாதிரி டோட்டலாக இன்டிஃப்ரெண்ட்டாக, டோட்டல் நெக்லிஜெண்ட்டாக, மற்றவளை உதாசீனப்படுத்தி, மற்றவளோட கஷ்டங்களை பற்றி டோட்டலாக பொருட்படுத்தாமே எல்லோரும் இருந்தோன்றது அர்த்தம் இல்லை. அது அப்படி நான் சொன்னால், அது மாதிரியான கஷ்டமான காலகட்டத்தில் அதற்காக கஷ்டப்பட்டு உழைச்ச கல்யாணியோ, ராஜியோ, தியாகுவோ, குமாரோ, சேகரோ, ராஜாமணியோ, யாரோ மற்ற எத்தனையோ பேர் சொல்கிறேன், அவள்லாம் செய்த உதவிகள், அவள்லாம் செய்த அந்த சேவைகள் வந்து அர்த்தம் இல்லாமல் போய்டும். அதை பில்கில் பண்ண மாதிரி இருக்கும். நான் அந்த சென்ஸ்லேயே சொல்ல வரல. நான் சொல்ல வந்தது என்னன்னு கேட்டால், அவள் நமக்கு செய்த அளவுக்கு நாம் செய்யலைன்றது தான் என்னுடைய ஆதங்கம். அதை தான் நான் பதிவு பண்ணியிருப்பேனே தவிர, டோட்டலாகவே நாங்கள் வந்து ஒரு இம்பசைல்ஸாக டோட்டலி எதை பற்றியும் கவலைப்படாத அதை மாதிரி ரெக்லெஸ்ஸாக இருந்தன்ற நான் சொல்ல வரல. இன்னும் பண்ணியிருக்கணும். அவள் நம்ம பண்ணினதுக்கு நாம் பண்ணது ரொம்ப நெக்லிஜிபிள். அதை நாம் என்ன பண்ணியிருக்கணும், அதை நாம் என்ன, அதுதான் எனக்கு படுது. நான் அதை தான் இந்த இடத்துல வலியுறுத்த விரும்புகிறேன். காசி யாத்திரை போயிட்டு வந்து ஜிஜிக்கு உடம்பு அவ்வளோ நல்லா இல்லை. ஒரு அந்த 2013 போயிட்டு வந்தோம், ஏப்ரல் மேல. ஏறக்குறைய செப்டம்பர் அக்டோபர்லேருந்து ஜிஜியோட ஹெல்த்து ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக டீஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிருது.
ஒரு காலகட்டத்தில் அக்டோபர் நவம்பர்னு நினைக்கிறேன், நவம்பர் டிசம்பரான்னு தெரில, நியூ மெடிக்கல் சென்டரில் ஜிஜியை அட்மிட் பண்ணோம். அவ்வளோ தூரம் உடம்பு சரியாக போச்சு, மாரில் கபம் அடைச்சின்னு ரொம்ப கஷ்டப்பட்டா. 14 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தாள். அதில் ஒரு 5-6 நாள் வந்து ஐசியூவிலே இருந்தாள் நியூ மெடிக்கல் சென்டரில். ஆனால் அதுலேருந்து அப்போ என்னாட்டுன்னா முதுகுலேருந்து அந்த ஸ்கேல்ஸ்ன்னு சொல்லுவாள், உடம்புலலாம் ஸ்கேல், ட்ரை ஸ்கின் ஜிஜிக்கு, அதனால தோல் அப்படியே உறிஞ்சி எங்கே பார்த்தாலும் அந்த ஸ்கேல்ஸ் கொட்டுடும். அதெல்லாமே அப்படி. அப்புறம் அங்கே போய் இந்த இடத்துல அவரை பற்றி மென்ஷன் பண்ணுறதும் நல்ல ரெமோ ஃபெர்னாண்டஸ்ன்னு நினைக்கிறேன், டாக்டர் ஒருத்தர் ஸ்கின் டெர்மட்டாலஜிஸ்ட் இருந்தார். அவர் வந்து ஏதோ ஒரு ஆயில் ஆட்டம் இன்னும் ஏதோ ஒன்று வந்தது, அது கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அது தேய்ச்சோம், நல்ல எஃபெக்டிவாக இருந்தது. இது அந்த டாக்டருக்கும் ஒரு நன்றி சொல்லணும் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்தினு இதை உங்களுக்கு சொல்கிறேன். அது ரொம்ப எஃபெக்டிவாக அது இது பண்ணார். அப்புறம் ஹாஸ்பிட்டலேருந்து வந்தார், வீட்டுக்கு வந்தார் வழியாக ஒரு ரொம்ப சிக்லியாக இல்லை வழியாக கொஞ்சம் அவரோட மூமெண்ட்லாம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் ஆகிட்டு, வீட்டுக்குள்ளேயே வீல் சேரில் தான் போயிடணும்ப்பா. அது மாதிரி ஜிஜியோட கையெழுத்து ரொம்ப அற்புதமான கையெழுத்து. பேனாவை இப்படி பிடிச்சிட்டு எழுதுவாக்க பேனாவை. அற்புதமான மணியாக இருக்கும் அந்த கையெழுத்து. அந்த கையெழுத்து கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்ட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிடுது, இல்லெஜிபிள் ஆகிடுது. அதே மாதிரி பேச்சு ரொம்ப ஃபீபிளாக போச்சு, என்ன பேசுகிறான்றதே ரொம்ப கஷ்டப்பட்டு, அந்த வார்த்தைகள் சத்தம் குறைஞ்சி போச்சு. அவர் பேசினது கேட்கலையே ஒழிய கடைசி வரைக்கும் மூச்சு விடுற வரைக்கும் இன்கன்சிஸ்டன்சியாவோ இன்கோஹிரண்டாவோ அவர் நினைவு தப்பி பேசவே இல்லை. கடைசி நேரம் வரைக்கும் வாஸ் ஃபுல்லி கான்ஷியஸ் அண்ட் கோஹிரண்ட். இதை நான் முக்கியமாக இதில் பதிவு பண்ண விரும்புகிறேன். ஜிஜி உடம்பு சரியான நாள்லேருந்து, ஜிஜியோட மூமெண்ட்டு கர்டைலான நாள்லேருந்து, ஜிஜி ஃப்ரீயாக மூவ் பண்ண முடியாத நாள்லேருந்து அதுக்கு முன்னாடிலாம் ஜிஜிக்கு இறங்கி வருது, ஏறி வருது அதெல்லாம் இப்போ வேலை செய்ய முடியலனாலும் ஒரு நாளைக்கு 2 தரமாவது இறங்கி பொறுமையாக பிடிச்சி இறங்கி வந்து ஏறி போவாள். அந்த நிலைமையும் கடந்து முடியாமல் போன சுச்சுவேஷன்ஸில் எல்லாமே தியாகமும் சரி, மெயினாக ராஜி ஜிஜிக்கு வேண்டிய பணிவிடைகளை பார்த்து அத்தனையும் 2 பேரும் செய்திருக்கா. ஏன்னா அவள் தான் 2 பேரும் மேலே இருந்தால் கொஞ்சம் கூட அதில் ஸ்லாக்னஸ் வராமல் என்னென்ன வேணுமோ அத்தனையும் பண்ணி கொடுத்துருந்தாச்சு. அந்த இடத்த பெருக்கிறதாகட்டும், நான் சொல்லியிருக்கேன் ஜிஜிக்கு அந்த உடம்புல இந்த ட்ரை ஸ்கின் வந்து உதுந்து கொட்டும். பெட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா பெட்டு ஃபுல்லாக அந்த ஸ்கேல்ஸ் கீழே விழுந்து கிடக்கும். ஸோ அதெல்லாம் அப்பப்போ ஜிஜியை உக்கார வச்சு இந்த டேபிளுக்கு அழைச்சி வந்துட்டு அந்த மேட்ரஸை சுத்தமாக தட்டி இது போட்டு ரொம்ப இதுவாக போயிருந்தால் அதை ரிமூவ் பண்ணி அதை டெய்லி துவைச்சி வெயிலில் காய போட்டு அத்தனையும் எடுத்து வச்சு ஜிஜிக்கு வேண்டிய பணிவிடைகள் அத்தனையும் ஒரு நாளைக்கு எத்தனை தரம் பெருக்குவான்னு தெரியாது. தியாகமும் ராஜியும் அப்படி பெருக்கி நீட்டாக வச்சுப்பாள். அந்த ஈஸ்டர்ன் ஜன்னல், அந்த ஹாலில் வந்து அந்த நார்த் ஈஸ்ட் ஜன்னல் இருக்கிற அந்த ஜன்னல்கிட்ட தான் அந்த பெட்டு இருந்தது. தியாகவும் அதே இடத்துல தான் படுத்துருந்தான் கடைசி காலத்தில். ஸோ அந்த ஜன்னல்கிட்ட போட்டு ஜிஜிக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் பண்ணி கொடுத்துருந்தா. இப்படிலாம் நீட்டாக வச்சுக்கிட்டு கூட
எறும்பு அடிக்கடி அடிக்கடி அந்த இது சதை உடம்போட ஸ்கின்னு உதிருது இல்லையா, அந்த வாசனைக்கு எறும்பு எங்கே இருந்தாலும் என்ன க்ளீனாக வச்சுனாலும் வந்துடும். ஆனால் அதை அப்பப்போ பார்த்து பார்த்து சுத்தம் பண்ணி தான் பண்ணுவாள். ஆனாலும் நம்மளை அறியாமல் மேட்ரஸ்லேயும் இதுலேயும் அந்த எறும்பு எப்படி ஏறிடும். அது மாதிரி ஒரு நாள் அப்போ மெட்ராஸில் ஸ்ரீகாந்த் மெட்ராஸில் வேலை செய்திருந்தான். ஒரு நாள் சண்டே அன்றைக்கி வீட்டுக்கு வந்திருந்தான். ஜிஜி வந்து உடம்பு சரியில்லைன்ற ஜிஜி வந்து பார்த்து பேசியிருந்தான். அப்போ அவன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பெட்லெல்லாம் ஏகப்பட்ட எறும்பு குறுக்க நடுக்க, பெட்டில் அந்த ஜன்னல் ஓரத்தில் ஏகப்பட்ட எறும்பு, தரையிலெல்லாம் எறும்பு, ஜிஜியோட உடம்புலலாம் எறும்புது. அதை பார்த்துட்டு அவனுக்கு ஆத்திரமும் அழுகையுமா வந்துட்டு, நீங்கள் என்ன பார்த்துக்கிறீங்க தாத்தாவை, இப்படி எறும்பை கடிக்க விட்டு இது பண்ணியிருக்கீங்க போகிறீங்க, இதெல்லாம் நீங்கள் பார்க்கலையா, போலையா வரேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் கட 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 கடன்னு போய் ஒரு ஸ்டீல் கிளினிக்கல் பெட்டும் ஒரு அதுக்கு உண்டான அந்த ஸ்டீல் அதோடைய இப்போ ஒரு பிளாஸ்டிக்லேயோ ரப்பர்லேயோ ஏதோ ஒரு மேட்ரஸ் அது கூடயே வரும், அது ப்ளஸ் ஒரு வீல் சேர், இது ரெண்டையும் போய் அப்போவே 25,000 30,000 ஏதோ ரெண்டு சேர்ந்து சொல்ல, அது மாதிரி அவ்வளோ காஸ்ட்லியாக போய் வாங்கிட்டு வந்து போட்டு அதை செட் பண்ணி கொடுத்துட்டு தான் அவன் ஊருக்கு போனான். அன்றைக்கே பார்த்து அன்றைக்கே வாங்கிட்டு வந்து தாத்தாவுக்கு இப்படி இருக்கக்கூடாது, அது நீங்கள் தாத்தா ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துன்னு சொல்லி கல்யாணம்லாம் திட்டிட்டு அந்த மேட்ரஸ்லாம் செட் பண்ணிக்கிட்டு ஊருக்கு போனான். எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த பிள்ளைகளுக்கு தாத்தா கிட்ட அந்த தாத்தா அந்த பேர பிள்ளைங்கிட்ட அந்த பாசம் காட்டின சொல்லிட்டு தான் அதை ரெசிப்ரோகேட் பண்ணுது பிள்ளைங்க. எல்லா தாத்தாவுக்கும் எல்லா பேரனுக்கும் அது கிடச்சிடாது. அது நம்மளோட கொடுப்பினை பொறுத்தும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நமக்கு அது வாய்க்கணுன்னா தான் கிடைக்கிது. அது மாதிரி ஒரு ஈடுபாடு காயத்ரி ஆகட்டும், ஸ்ரீகாந்த் ஆகட்டும், இதர பேர பிள்ளைங்க வைத்திய கௌஷிக் யார் ஆகட்டும், ஜிட்டு அப்படி ஒரு பாசம். அவன் வந்து சத்தம் போட்டுட்டு போய் அந்த மேட்ரஸ் எல்லாம் வாங்கி வந்து போட்டு கொடுத்துட்டு போனான். அப்புறமா ஜியோட மூமெண்ட்டு ரொம்ப டிராஸ்டிக்காக கட் ஆகிடுச்சு. அப்புறம் அந்த ஸ்ரீகாந்த் வாங்கி கொடுத்த அந்த வீல் சேரில் தான் உட்கார வச்சு பெட்டுக்கும் அந்த ஜன்னலுக்கும் அந்த வாசப்படி என்ட்ரன்ஸ் ஒன்று இருக்கும் பால்கனிலேருந்து அந்த இடத்துக்கு, அப்புறம் பக்கத்தில் ஒரு இது இருக்கும் ஜியோட டேபிள் இருக்கும், அந்த டேபிளுக்கு ஆக்ஷன் போய் அங்கே கொஞ்ச நாள் உட்கார வச்சுட்டு ரொம்ப நாளையும் உட்காந்து இருக்க முடியாது. இப்போ ரொம்ப நாள் படுக்க விட்டுட்டா பெட்ஸோட வந்துட போகுது. அதுக்காக மாற்றி மாற்றி தியாகவும் சரி ராஜியும் சரி இங்கேயும் அங்கேயும் ஆக்ஷன் போயிட்டு கொஞ்சம் பராக இருந்துட்டு சாயங்காலத்தில் வந்தால் எல்லோரும் அவாவா கொஞ்ச நாள் உட்காந்து ஜியோட பேசிட்டு தான் போவோம். அந்த ஜிக்கு அந்த மானசீகமாக அந்த ரிலாக்ஸேஷன் கொடுக்கணுன்றதுல எல்லாரும் கவனமாக இருந்தாங்க. திருப்பி டிசம்பரில் வந்து இதில் வந்து டிசம்பரில் வந்து நினைக்கிறேன், டிசம்பரா இல்லை இதில் ஜனவரியில் வந்து இது அமெரிக்க மாப்பிள்ளை, அதாவது நம்மளோட பிரதாப் வந்து காயத்ரி ஆத்துக்கார் வந்திருந்தார். அது என்னன்னு தெரியல, அவர் உண்டி ஏதோ அந்த விசா ரெண்டு பண்ணுறது எதுக்கோ ஒரு விஷயத்துக்காக அவர் உண்டி வந்துட்டு போனார். ஒரு ஃபியூ டேஸ் இருந்தாருங்க. வந்து ஜனவரியில் வந்து ஜிஜி பார்த்து இருந்து பேசிட்டு ஜிஜிக்கிட்ட அவர் என்ன நினச்சாருன்னு தெரியல, ஜிஜிக்கிட்ட வந்து இருந்து பேசி ஜிஜிக்கிட்ட பேச்சு கொடுத்து அந்த பேச்சை ரெக்கார்ட் பண்ணி அந்த ரெக்கார்டிங் வந்து அவ்வளோ ஆடிபிளாக இல்லை, அதை கொஞ்சம் டிசைஃபர் பண்ணுறது கூட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் அதை உக்காந்து மெனக்கிட்டு ரெக்கார்ட் பண்ணி அதில் அவர் சொல்லியிருப்பார், இன்னும் 100 நாள் தான் தாத்தா காயத்ரி வந்துடுவா, இன்னும் 100 நாள் தான் தாத்தா காயத்ரி வந்துடுவா. அது காயத்ரி மார்ச்சில் வர ஏப்ரலில் வர எனக்கு புரியல, என்ன சொன்னார் எனக்கு தெரியல. அவர் என்ன அந்த கான்டெக்ஸ்டில் சொன்னார்னு எனக்கு இல்லை. இன்னும் 100 நாள் தான் தாத்தா காயத்ரி வந்துடுவா அப்படின்னு சொன்னார்.
அது அப்படி தான் பழிச்சுது. 100வது நாள் இல்லை, காயத்ரி வர வேண்டிய ஒரு சூழ்நிலையாச்சு. அப்போது அந்த ரெக்கார்டிங் பண்ணார். அந்த ரெக்கார்டிங் பண்ணது நான் சொன்ன மாதிரி ஆடிபிளாக இல்லை, ரொம்ப ஃபிபிள் வாய்ஸாக இருந்தால் கூட அதுதான் இன்றைக்கும் ஒரே ஒரு ஞாபகார்த்த வீடியோவாக இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்குது. அது ஸ்ரீகாந்த்கிட்ட இருக்குது. அதை இது கூட ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல கடைசியில் அட்டாச் பண்ண சொல்கிறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். திருப்பி மாப்பிள்ளை வந்துட்டு போனார். அந்த மாப்பிள்ளை வந்தபோது சைல்டு நம்பர் 4 பற்றி ஏதாவது இப்போ சான்ஸ் இருக்கா? அப்போ அதாவது சைல்டு நம்பர் 4னால் என்ன கேட்டாங்க, காயத்ரி சைல்டு நம்பர் 1ன்னு ஜி சொல்லுவா, மாப்பிள்ளைய பிரதாப் மாப்பிள்ளை சைல்டு நம்பர் 2ன்னு சொல்லுவா, ஆதித்யா குட்டியை வந்து சைல்டு நம்பர் 3ன்னு சொல்லுவா. அப்போது அது மாதிரி ஒன்று அப்படி அதனால் மாப்பிள்ளை வந்து சைல்டு நம்பர் 4க்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லும்போது கிடைக்கும், அதெல்லாம் வரும் அப்படின்னு சொன்னான். அது அப்படியே பழிச்சுது. அது நான் பின்னாடி அதை பற்றி சொல்லுவேன். அதுவும் அந்த ஆத்மா டிபார்ட் ஆகும்போது அந்த ஆத்மாவுக்கு மாப்பிள்ளை கேட்ட இந்த விஷயமும் மனசில் இருந்து அதுக்கும் அனுகிரகம் பண்ணினார் அவர். ஜனவரி பிப்ரவரியில் திருப்பி ஹி வாஸ் ஹாஸ்பிட்டலைஸ்ட். அப்புறமா அப்போது இது பண்ணும்போது டெஸ்ட் பண்ணி டயக்னோஸ் பண்ணி அவருக்கு டியூபர்குலோசிஸ்ன்னு டயக்னோஸ் பண்ணான். அப்புறம் ஏதோ மருந்து கொடுக்கணும், அந்த மருந்து த்ரூ அவுட் எடுத்துக்கணும், ஒரு நாள் கூட விடாமல் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் பண்ணி ஒரு எல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய மாத்திரையாக இருக்கும். ஒரு நாளைக்கு 6-7 மாத்திரை சாப்பிட வேண்டியது. சாப்பிட்டா ஜியால் ரொம்ப சாப்பிட முடியல, அந்த மாத்திரையை முழுங்க கூட முடியல. அதனால் ரொம்ப கஷ்டமாட்டா, எனக்கு வேணாம், என்னால் அதெல்லாம் சாப்பிட முடியல, என்னை விட்டுருங்க, என்னால் ரொம்ப தொந்தரவாக இருக்குது, எவ்வளோ பேர் என்னை பார்த்துக்கிறது, என்னை மெர்சிக்கல் பண்ணிவிடுங்க அப்படின்ற அளவுக்கு அப்போ எவ்வளோ உபாதை அதில் ஃபீல் பண்ணியிருப்பார் பார்த்துங்க. எவ்வளோ உபாதை ஃபீல் பண்ணியிருந்தாருன்னா தன்னை மெர்சிக்கல் பண்ணிவிடுங்கன்னு வாய் விட்டு சொல்லுவாருன்னா பார்த்துங்க. அவருக்கு நான் தான் சொல்கிறேன், இந்த இடத்துல ஒரு விஷயம் ஞாபகப்படுத்தணும். இந்த செல்ஃப் பிட்டி அவர் என்றைக்குமே தான் கஷ்டப்படுறோன்றத தன் வாழ்க்கையில் வெளியே காட்டின்றவரே கிடையாது. அவரை மாதிரி கஷ்டப்பட்டவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் தான் கஷ்டப்படுறோன்றத கொஞ்சம் லெவலேஷன் கூட நாங்கள் சிங்க் ஆகிட போகிறோம், எங்களோட எனர்ஜி லெவல் கம்மியாகிட போகுதுன்றதுனால அதை காட்டவே மாட்டார். அப்படிப்பட்ட மனுஷன் ஒரு செல்ஃப் பிட்டி ஏற்பட்டு என்னை மெர்சிக்கல் பண்ணுங்கன்னு சொன்னவர் அல்ல. அப்போது ரியலி அவருக்கு அவ்வளோ உபாதைகள் இருந்திருக்க முடியாமல் இருந்திருக்கு. ஒரு நாளும் ஜிஜிக்கு உடம்பு செல்லபோது ராஜி வந்து ஒரு இட்லி சாப்பிட்ருந்தா 1/2 இட்லி சாப்பிடுவா, 1/4 இட்லி சாப்பிடுவா. ஜிஜிக்கு சுட 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 அந்த இட்லி பானையிலே வச்சுட்டு ஒரு கிலோலாம் எடுத்து வந்து ஊட்டுவா. அந்த சூடு தனியாமல் இருக்க தோசை ஒரு 1/4 தோசை கல்லுலேயே சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி அந்த சூடு மாறாமல் கொடுத்துனே இருப்பா. அப்படிலாம் பார்த்து செய்திருந்தார். ஏன்னா ஜிஜி அடிக்கடி சொல்லுவாள், அன்னத்வேஷமாக இருக்குது, எனக்கு சாப்பாடு கண்டால பிடிக்கல. இப்போ ராஜேஷ் அதனால் சில நேரம் வந்து கஞ்சி பண்ணி வச்சுருப்பா, அதை பண்ணி வச்சுருப்பா, இதை பண்ணி வச்சு எதுவுமே சாப்பிட மாட்டேன், எனக்கு வண்டாண்டி ரொம்ப. அப்போது நான் என்னடா இவ்வளோ பண்ணியிருக்கு ஜிக்கு நம்ம கொடுக்குறோம் சாப்பிடலேன்ற ஒரு கோபம் தான் இருந்தது. அது சாப்பிடாமல் இருக்காருன்ற ஒரு கோபம் அப்படி இருந்தது தவிர அவருக்கு அது முடியலன்றது தெரியல தான். கொஞ்சம் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி அந்த சூடு மாறாமல் காஞ்சி போகாமல் எல்லாத்தையும் பார்த்து கொடுத்துருந்தான். (2014) இதுக்கு முன்னாடி ஜிஜிக்கு சோ ராமசுவாமி, துக்ளக் சோ ராமசுவாமி ரொம்ப 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 பிடிக்கும்.
தோட துக்ளக் மீட்டிங்க்கு இப்போ பல வருஷங்கள் நான் ராஜி குமார் ராஜாமணி ஜிஜி எல்லாம் கிளம்பி போயிருக்கோம். பல வருஷங்கள் போயிருக்கோம். ஜிஜி அதை மிஸ் பண்ணவே மாட்டான். ஜிஜிக்கு அப்படி ஒரு ஆசை. ஜிஜிக்கு மொராஜி பாய் அவர் பேரில் ரொம்ப பிரியம். அதே மாதிரி மோடி மேலே அவருக்கு அவ்வளோ பிரியம். அந்த எலெக்ஷன் டயத்து போதெல்லாம் அவர் மோடி ஜெயிக்கணும் போகணும் வரணும் அப்படின்ட்டுலாம் நிறைய பேசிட்டு இருப்பார். ஆனால் அந்த 2014 ஏப்ரல் மாதம் 24 நடந்த எலெக்ஷனில் அவரால் ஓட்டு போட முடியல அவரால். எனக்கு தெரிஞ்சு அவர் எலெக்ஷனில் ஓட்டு போடலைன்னா அந்த ஒரு வருஷம்தான். அந்த தன்னுடைய டியூட்டியை டுவர்ட்ஸ் சொசைட்டி டுவர்ட்ஸ் கண்ட்ரி அதையும் விட மாட்டார். ஆனால் அந்த எலெக்ஷனில் அவர் எதிர்பார்த்தபடி அவருக்கு சந்தோஷம் அளிச்சிருக்கணும் அந்த மொராஜி இவரோட மோடியோட அந்த விக்டரி. ஆனால் அது அவர் இங்கேருந்து பார்க்க முடியல. ஆனால் சும்மா அவர் பார்க்காம எப்படி இருந்திருப்பார், இங்கேருந்து பார்க்க முடியல, அவ்வளோதான். சரி, 2014 ஏப்ரல் 25 வெள்ளிக்கிழமை எல்லோரும் அவாவா ஆஃபீஸ் போயிட்டா. நானும் ஐ வாஸ் அபவுட் டு லீவ். அன்றைக்கி ஏதோ லேட்டு, ஐ வாஸ் அபவுட் டு லீவ். நான் எப்பொழுதுன்னு கேட்டால் ஆஃபீஸ் கிளம்பும்போது வண்டி வந்தோடனே காலம்புற ஒரு தரம் கல்யாணத்துக்கு போய் ஜிஜி பார்த்துட்டு தான் ஆஃபீஸ் போவேன். ஏன்னா நைட்டெல்லாம் போகிறோம் எப்படி இருக்கா என்னன்னு ஒரு தரம் பார்ப்பேன். ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கா போகிறா ஏஜ்டு பீப்புள். சரி, ஒரு தரம் பார்த்தா ஒரு இதுவாக இருக்கும், நமக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும், அவருக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும். அதனால் காலம்புற வாரி பெரிய இருப்பா. அதனால் நான் போகும்போது எப்படியும் ஒரு தரம் போய் பார்க்காம ஆஃபீஸ் போக மாட்டேன். அது மாதிரி தான் கிளம்பியிருப்பேன். ஆனால் நான் இன்றைக்கி கிளம்புறதுக்கு முன்னாடியே தியாகு எனக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் அவசரமாக வா, ஜிஜி ஸ்டேபிளாக இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு தியாகும் ராஜுவும் ஃபோன் பண்ணான். அப்புறம் வீட்டுக்கு போய் பார்த்தா சுச்சுவேஷன் கொஞ்சம் டெட்டூர் ஆகிட்டு தான் வந்துருந்தது. அப்புறம் வெளியில் இருந்த ராஜாமணிக்கு, குமாருக்கு, சேகருக்கு எல்லாரையும் வர சொல்லி ஃபோன் பண்ணிட்டு, சும்மி ஸ்கூலுக்கு போயிருந்தா அவளையும் வர சொல்லிச்சு, எல்லாரையும் வர சொல்லிட்டு ஒரு 11:15 மணி அளவில் இருக்கும். 11:15 மணி அளவில் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் மேலே நிற்கிறோம், எல்லோரும் இதுவாக இருக்கும். எல்லோரும் இன்னும் மற்ற குமார் ராஜாமணிலாம் இன்னும் வரல, சேகர்லாம் இன்னும் வரலை. அதுக்குள்ளே யாரையும் கூப்பிட்டு கல்யாணி தான் நினைக்கிறேன், கூப்பிட்டு அத்திம்பேரை வர சொல்லி, அத்திம்பேர் கீழே இருந்தார், அத்திம்பேரை வர சொல்லிவிட்டார். அத்திம்பேர் வந்தார். அதுக்குள்ளே மற்றவெல்லாம் வந்துட்டான்னு நினைக்கிறேன். அத்திம்பேர் கூப்பிட்டுட்டு ஜி அந்த ஃபீபிள் வாய்ஸில் அத்திம்பேர்கிட்ட ஜி சொல்கிறார், ராஜியையும் தியாகுவையும் பார்த்துங்க, அவளை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிற அப்படின்னு சொல்கிறார். அவர் பேசின கடைசி வார்த்தை அதுதான். ஸோ அந்த மூச்சு பிரிய போகுதுன்ற ஒரு தருவாயில் கூட தனக்கு பாக்கி இருக்குன்னு தான் நினச்ச ஒரு கடமையும், நாம் போகிறோம், இவா 2 பேரும் யாரும் இல்லாமல் தனியாக தங்கிட போகிறா, இவாளுக்கு வித்யாவுக்கு அப்போ கல்யாணம் ஆகலை, இப்போ ராஜி எப்படி அவளுக்கு கல்யாணம் பண்ணுவா, எப்படி ஏதுன்னே ஒரே தெரியாத ஒரு சூழ்நிலை. ராஜி கடந்த சில வருஷங்களாக ஏகப்பட்ட டர்மாயில் அவளோட வாழ்க்கையில், அந்த வீடு அவளோட ஃப்ளாட்டை விற்க முடியாமல் அவள் அடிமாட்டுக்கு விலைக்கு கேட்டுட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டா. இதெல்லாம் பார்த்துனே இருக்கிறதுனால எப்படி வித்யாவோட கல்யாணத்தை அவள் செட்டில் பண்ணுவா என்னன்னு ஒன்றுமே தெரியல. அது உள்ளே அவளுக்கு ஓடிகிட்டே இருக்குது.
அது மாதிரி தியாகுக்கு ஒரு குடும்பம் இல்லையே, தியாகுவை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லையே, நாம் தியாகு விட்டுட்டு போகிறோமே அப்படின்ற ஒரு எண்ணமும் அவருக்கு மனசில் ஓடின்றே இருந்திருக்கு. அந்த புழுக்கம், அந்த கடமையை யார்கிட்டையாவது ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு தன்னுடைய மூத்த பிள்ளையான அத்திம்பேரை கூப்பிட்டு ஒப்படைச்சிட்டு அப்புறம் தான் தன்னுடைய பேச்சு அதுதான் அவர் கடைசியாக பேசின பேச்சு. அந்த சந்தர்ப்பத்திலையும் he proved himself to useful to others. One should not outlive his utility ன்னு சொல்லுவான்னு சொல்லிட்டு இருப்பேன். அந்த நேரத்துலையும் தன்னுடைய யூட்டிலிட்டியை அவர் ப்ரூவ் பண்ணிட்டு தான் இறந்தார். பேச்சு நின்றுச்சு. அப்படியே ஒரு அமைதி, முகத்தில் ஒரு அமைதி, ஒரு மரண பயம் இல்லை, ஒரு வலி எதுவும் தெரியல, ஒரு சங்கடப்பட்டு உடல் உபாதப்பட்ட மாதிரி எதுவுமே தெரியல. அப்படியே ஒரு அமைதியாக இருந்தது. அந்த அமைதியோட சத்தத்தை நம்ம நல்லா கேட்கணுன்றதுனால என்னமோ தெரியல, கரண்ட்டு கட் ஆகிடுச்சு. அந்த ஃபேன் அப்படியே சுற்றுறது, அப்படியே நின்றுச்சு. அமைதி, அந்த அமைதி ரொம்ப சத்தமாக காதில் கேட்குற அளவுக்கு அந்த அமைதி. ஃபியூ மினிட்ஸ் தான், சில நொடிகள் தான். ஆறுமுக நாவலர் சொன்ன மாதிரியான ஒரு பையன் என்னுடைய மகன் அப்படின்னு தியாகு சொல்வா. ஜிஜி சின்ன குழந்தையாக இருக்கிற காலத்தில் சொல்வா தியாகுவை பற்றி, தி சைல்டு ஹூ வில் பெர்ஃபார்ம் மை லாஸ்ட் ரைட்ஸ் அப்படின்னு. அந்த தியாகு அந்த லாஸ்ட் ரைட்ஸை அப்போவே ஆரம்பிச்சுட்டான். ஜிஜிக்கு விபூதிட்டு கை கால்களை நல்லா தேய்ச்சி விட்டு, ஜிஜியோட போன போது எடுத்த அந்த கங்கை ஜலத்தை, அந்த அலகாபாத் இதில் இந்த சங்கமத்தில் எடுத்த அந்த கங்கை ஜலத்தை ஜியோட வாயில் சொட்டாக விட்டான். அவர் எப்பொழுதும் பூஜை பண்ணும்போது போட்டுன்ற அந்த திராட்சை மாலையை அவர் கையில் கொடுத்தான். சுற்றி எல்லாருன்னுட்டு அத்திம்பேர், கல்யாணி, ராஜி, குமார், சேகர், ராஜாமணி, சும்மி, ராதா, பிரகாஷ் டாக்டர், ஜகு, வைத்தி, நான் எல்லாரும் சுற்றி நிற்கிறோம். எல்லாரும் ராமநாமத்தை சொல்லிட்டுருக்கோம், பகவானோட பல நாமங்களை சொல்லிகிட்ருக்கோம். எல்லாம் அவர் காதில் விழற பாடி எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்கோம். அவரை சுற்றி தெய்வ நாமங்களாக கேட்டுட்ருக்கு. அந்த நாமங்களெல்லாம் வாங்கிட்டு அவரோட சோல் பொறுமையாக அடங்கிட்டு இருக்கு. திடீர்னு அவரோட கை அப்படியே மேலே உயர்ந்தது. பொறுமையாக மேலே கிராஜுவலாக மேலே உயர்ந்தது. அந்த மேலே அந்த கையோட அவர் கையில் தியாகம் மாட்டி விட்டுருந்தது. திராட்சமும் அப்படியே மேலே உயர்ந்தது. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இருந்திருக்கும். அப்படியே பொறுமையாக கீழே இறங்கி வந்தது. அவரோட கைகள் பொறுமையாக கீழே இறங்கிட்டு அவரோட ஆத்மா வானுலகத்தை நோக்கி மேலே உயர்ந்தது. தான் வாழ்நாளெல்லாம் வணங்கின்னு இருந்த அந்த விநாயகப் பெருமானையும் சுவாமிநாத சுவாமியும் தன்னோட 2 கையிலையும் பிடிச்சி அந்த காஞ்சி காமாட்சி அழிச்சுன்னு வந்ததை பார்த்தாரோ, அதனால அவங்கள கை தூக்கி தொழுதாரா. நாம் ஒரு நாள் தானே, ஒரு இரவு தானே நம்மளால் தாய்மானவனாக இருக்க முடிஞ்சது. இவரால் எப்படி வாழ்க்கை ஃபுல்லாக தாய்மானவனாக இருந்தார்.
அப்படிப்பட்ட ஒரு மகாதேவனை நாம் நேரில் போய் பார்த்தாச்சும் அதுதான் முறை அப்படின்னு அந்த திருபுரம் எரித்த அந்த பெருமான் திரிபுர சுந்தர சமேதராக வந்து அவர் ஆயுஷன் போகிறதுக்கு வந்ததை பார்த்தாரோ அதனால கையை தூக்கி வணங்கினாரான்னு தெரியல. நாம் எது போன யுகத்தில் சொன்ன அந்த கீதையை கலியுகத்திலையும் 21வது நூற்றாண்டுலேயும் கடைப்பிடிக்க முடியும், அதை மாதிரி வாழ்ந்து காட்ட முடியும் அப்படின்னு நிரூபித்த ஒரு ஆளை, அப்படிப்பட்ட ஒரு ஆத்மாவை நாம் நேரில் போய் ஆக்ஷன் வர்றது தான் அவருக்கு பெருமை பண்ணுற இதுவாகும் அப்படின்னு அந்த கீதை சொன்ன கண்ணன் பெருந்தேவி தாயாரோட கீழே இறங்கி வந்து அந்த வண்ணத்தேரில் அவர் ஆக்ஷன் போகிறதுக்கு வந்தாரோ அவங்கள பார்த்து கை தூக்கி வணங்கினாரோ. சித்தானந்த சாமி ஒருத்தரை வணங்கினா போகிறோம், தேவர்கள், வானவர்கள், தெய்வங்கள், சித்தர்கள், முனிவர்கள், ரிஷிகள், பித்ருக்கள் எல்லாரையும் வணங்கினதுக்கு சமம். அதுக்கு உண்டான எல்லா பலனும் கிடைக்கும் அப்படின்னு வாழ்க்கையில் நினச்சி அதை உண்மையாக நினச்சி உண்மையாக பக்தி செய்த அவர் இந்த தெய்வங்களெல்லாம், சித்தர்களெல்லாம், யோகிகளெல்லாம், பித்ருக்களெல்லாம் தர்மராஜனோட அந்த ஏரிக்கரை சாமியார் சித்தர்னு சொல்லுவேன்னு அந்த முருபக்தர் அவரும் அவங்களெல்லாம் சேர்ந்து வந்ததை பார்த்துட்டு அவங்களெல்லாம் கை தூக்கி வணங்கினாரா. என்னுடைய ஆசீர்வாதம் இந்த குடும்பத்துக்கும் எதிர்கால சந்ததியினருக்கும் எப்பொழுதும் இருக்கும் அப்படின்னு கை தூக்கி வாழ்த்தினாரா. எங்களை பொறுத்த வரைக்கும் இது அத்தனையும் நடந்ததாக தான் நான் நினைக்கிறேன். அந்த அமைதி, அந்த உழைப்பு, கீதை சொன்னபடி அவரோட வாழ்ந்த வாழ்க்கை நிச்சயம் அவர் இறைவனோட இரண்டரை கலந்திருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். இது எலாபரேட் பண்ணி ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ண மாதிரி சில பேருக்கு தோணலாம். ஆனால் என்னுடைய ஒரு கருத்தையும் இந்த இடத்துல முக்கியமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். நமக்கு ஆழ்வார்களை பற்றியும் நாயன்மார்களை பற்றியும் சித்தர்களை பற்றியும் சில பேர் தான் நமக்கு இது வரைக்கும் படித்தது, நமக்கு அறிமுகமானவா நாம் கேள்விப்பட்ட சில பேர் தான் நம்ம தெரிஞ்சு வச்சுட்டுருக்கோம். ஆனாலும் இவர்கள் இல்லாமல் எத்தனையோ சித்தர்கள், எத்தனையோ மகான்கள் உலகம் ஃபுல்லாக இமயமலையில், திருவண்ணாமலையில், சதுரகிரியில், சித்தர் மலைகளில், இன்னும் எத்தனையோ புண்ணிய பிரதேசங்களில், பூமிகளில் இருக்கிறதா தான் நம்மக்கிட்ட சொல்லப்படுது. சனாதன தர்மம் அப்படி தான் சொல்லுது. அதை மாதிரி ஒரு சித்தராக கூட இருக்கலாம். நாம் அவரை கிட்ட இருந்ததுனால நமக்கு தெரியல. நம்மளோட சனாதன தர்ம பிரகாரம் கூட ஒரு சோலும் மீண்டும் மீண்டும் பிறந்து எவால்வாயி இறைவனோட இரண்டரை கலந்துரும் அப்படின்னு தான் நாம் நம்புகிறோம். அப்படி தான் நான் நினைக்கிறேன். எத்தனையோ ஜென்மங்களை உழைச்சி மீண்டும் பிறந்து வளர்ந்து தன்னுடைய கர்மாக்களை அழித்து எவால்வாயி பகவானோட ரெண்டரை கலந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அதற்காக தான் இந்த தெய்வங்கள் எல்லாம் நேரில் வந்து அவர் ஆக்ஷன் போயிருக்கும். அதனால் அவங்கள கை தூக்கி தொழுதுருப்பாருன்னு நான் நினைக்கிறேன்.